हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं सरकार के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। Hi, Mr. Sundar did not come. Yeah, I'm his friend. He'll be here in a few minutes. Oh, okay. I am Narayan of Infoware. You are welcome. மேலும் செங்கல்பட்டு அரக்கோணம் திருத்தணி திருவண்ணாமலை ये போன்ற जा कहाँ पे வட रहे हो? தமிழகத்தின் பெரும்பாலான தொகுதிகளில் ओ अच्छा 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 अच्छा, तो वो समझ गया मैं। इंसिडेंट में जो भी उनमें से एक बच्ची बची थी, उन्होंने बोला ना। उनके हालात देखो कैसे। और 25,000 रुपए शायद वो दे नहीं पाए थे, इसके लिए इतना सब कुछ हुआ था। और हालात जैसे के वैसे ही है उनके। I am very happy today. இன்னைக்கு டாப் செலிபிரிட்டிஸ் இந்த சிட்டி என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன் மோர் திங், எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுல அமைச்சர் மலர்வண்ணன் சேர்ந்த அஇமமுக கட்சி எல்லா தொகுதியிலையும் முன்னணியில் இருக்கு. அண்ட் த பிரைட் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் சுந்தர் ये तो वही पे ராமசாமி थे ना அவரு जो இன்னைக்கு இங்க இருக்காரு. हाँ, वो मतलब पहले के सीन पे। हाँ, அவர் தன்னோட ஓட்டை கோர்ட்டுக்கு போய் திருப்பி வாங்கியிருக்காரு. குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். இன்னைக்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு இவரே சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரையும் எது இணைக்குது, நமக்கு எது பொதுவாக இருக்கு? பணம். அவரு கல்வி தந்தை 6 யூனிவர்சிட்டி வச்சிருக்காருல்ல, ஒரு சீட்டு ஓசியில் கொடுத்துருப்பாரா? இவர் எதுக்கு சட்டம் படிச்சாரு? லூப்போல கண்டுபிடிச்சி கிளைண்ட்டை காப்பாத்துறதுக்கு. सही बात है। கவர்மெண்ட் எது டேக்ஸை மிச்சம் பண்ணுறதுக்கு. தம்பி எதுக்கு அமெரிக்காவுக்கு போச்சு? 1800 கோடி வருஷ சம்பளம் ஓடி போச்சு. उनका दिमाग ஆனா मुझे लग रहा है அரசியல்வாதி थोड़ा மட்டும் खराब हो रहा है। செலவு பண்ணிட்டு சேவை செய்யணும்னா எப்படியா? बस सुन ஓட்டுக்கு रहे हो। 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க மட்டும் ஏன் சேவை செய்யணும்? அந்த 10,000க்கு 20,000 திருப்பி வாங்குறோம். ओ அது எங்க டேலண்ட் தானே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இருக்கிற நமக்குள்ள பொதுவா இருக்கிறது பணம்னு நீங்க சொன்னீங்க. தப்பு, ரொம்ப தப்பு. நமக்குள்ள பொதுவா இருக்கிறது மக்கள், பீப்புள் சப்போர்ட். सही बात है। லைக் சேனலுக்கு உங்க வியூவர்ஸ், பிஸ்னஸ் மேனுக்கு கஸ்டமர்ஸ், அரசியல் தலைவருக்கு வாக்காளர்கள், ஃப்ளைட்டுக்கு பேசஞ்சர்ஸ், பத்திரிகைக்கு வாசகர்கள், யூனோ. ஆனால் இவங்களுக்கு பொதுவான பேர் மக்கள், பீப்புள். அவங்க போடுற பிச்சை தான் இந்த பிஸ்னஸ் மேன், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கம்பெனி சிஇஓ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. Well said, sir. Well said. सही बात है, ये भी सही बात है। அதான் நானும் வேற மாதிரி சொன்னேன். நாங்க பப்ளிக் கிட்ட பணம் வாங்குறோம், நீங்க கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க. அப்பவும் பொதுவா இருக்கிறது பணம் தானே. 234 தொகுதியில 4 கோடி ஓட்டு வாங்கின என் தலைவன் முகத்தையும் டிவியில காட்டுறான், தன்னுடைய ஒரே ஓட்டை வாங்கின தம்பி மூஞ்சியும் டிவியில காட்டுறான். எரியுமா எரியாதா? தம்பி என்ன நாட்டை காப்பாற்றணும்னா கோர்ட்டுக்கு போச்சு. டிவியில ஒவ்வொரு தடவை பேர் சொல்லும் போதும் ஜிஎல்சிஓ ஜிஎல்சிஓ ஜிஎல்சிஓன்னு சேர்த்து இல்லை சொல்றான். ओ बहुत बकवास कर रहे हैं। இதுவும் டேலண்ட் தானே. ஆனா தம்பிக்கு எங்க டேலண்ட்டை பத்தி தெரியாது. வர சனிக்கிழமை நீ உன் ஒத்த ஓட்டை போட போறல, அந்த ஒரு ஓட்டையும் கள்ள ஓட்டா போட்டு கட்டு. ओ நீ வேணா சேலஞ்ச் பண்ணு, அந்த ஒரு ஓட்டையும் நான் போட்டு காட்டுறேன். டைம் ஆச்சு, தலைவர் வீட்டுக்கு போகணும். தம்பி, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க போடுற ஓட்டை மறக்காம எங்க கட்சிக்கு போடுங்க. सच में। अब ये लोग बताएंगे कि उनको कहाँ पे वोट करना चाहिए। वही दिमाग खराब हो गया होगा। अब हो गया शायद, अब यहाँ पे तो नहीं पहले, आते। हाँ, पहले वो उस बच्चे को देखकर आए हैं और अब इनकी बकवास हो गई शुरू।
அக்கட்சியின் தலைவர் திரு மாசிலாமணி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் திரு சின்னசாமியை விட वो जीत के சுமார் खुशी में 25,000 मिठाई बांट रहे வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இதனிடையே GL நிறுவன CEO திரு சுந்தர் ராமசாமி வழக்கில் முக்கிய திருப்பங்களை பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்கள் சரி. மட்டுமல்லாது அரசியல் என்னங்க, ஆளுநர்களும் கூர்மை கனடால இருந்து பாப்பா பேசுது. ஹாய் பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேர்ட் டைம் சிஎம். अच्छा ये எல்லாம் सीएम है தமிழ் சேனல் உங்களை பத்தி தான் ஓ நியூஸ். நாங்க தான் வர முடியாம போச்சு. ஐசா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன சந்தோஷம் தான். நீங்க ஸ்வீட்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிடலமா? भाई ये तो டேப்லெட்ஸ் போட்டீங்களாப்பா? क्लियर मर्डर டைலனால், சல்ஃபினி பல்கனைட்ஸ் எல்லாம் वहां சாப்பிட்டேம்மா. से उनकी எத்தனை परवाह எம்ஜி பா? 2.5 mg தாம்மா. அம்மா ஸ்வீட்லாம் चिंता வேண்டாம்மா. मत करो, उन्होंने अभी एक अम्मा टा इंसान को चोली। मार डाला है. 2 லார்ஜுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கி கொடுமா. சரி, இன்னைக்கு மட்டும் தான். விஸ்கி வேணாப்பா, பிராண்டி ட்ரை பண்ணுங்க. சரிம்மா. அப்புறம் அப்பா, மலர் அங்கிள் கிட்ட ஃபோன் கொடுங்களேன். தமிழ்நாட்டுல நம்மள ஏத்தி விட ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுல்ல. பாப்பா லைன்ல இருக்காங்க, உங்கள்ட்ட பேச மாட்டேன். பாப்பா எப்படி இருக்கீங்க? ஹலோ அங்கிள், நான் நல்லா இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஸ்விங்ல வந்துட்டீங்க போல. பர்சன்டேஜ் போன தடவை அதிகமாயிடுச்சுமா. இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கிள், அப்பா கிட்ட சொல்ல வேணாம் தான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு பாப்பா. பக்கத்துல யாரும் இல்லையே. பக்கத்துல யாரும் இல்ல பாப்பா. அந்த ட்ரிப்ளிகன் தொகுதியில GL CEO சுந்தர் தனியா ஓட் போட போறதா நியூஸ் பார்த்தேன். ஆடாம ஒரு லூசு பையன். அவன் ஒருத்தனுக்காக பாவம் வெங்கடேஷ் தொகுதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லணும் தான் நான் முக்கியமா ஃபோன் பண்ணேன். அவன் சாதாரண ஆள் இல்ல, ओ பயங்கரமான மூலக்காரன். हाँ ये तो है அவன் யாரா இருந்தா என்னம்மா, அதெல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. போன வருஷம் அவன் கனடா வந்தான். 3 வாரம் தங்கினான். 3வது வாரம் எல்லா டிவி நியூஸ் பேப்பர்லயும் அவன் தான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். भाई ஒரு साहब பெரிய IT கம்பெனியை மூடிட்டான். Oh my God. 3 हफ्तों में ஸ்டாஃப் வெளியில துரத்திட்டான். அதுல मतलब 10,000 वो பேரு नॉर्मल नाक तो पे नहीं बिल्टे है। पे। इसलिए सब लोग डर रहे थे அதோட उनसे, இம்பாக்ட் उनके आने की वजह से. அவன் கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காதீங்க. लेकिन वो तो ऑलरेडी उनसे நாம मिस தான் कर चुके हैं எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டுமே பாப்பா. அவங்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு தான் பாப்பா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. 3 கண்ட்ரிக்கு அவன் வரவே கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் அவனை பேன் பண்ணிருக்கு. My God. அவன் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. ஆ, சரிம்மா. அவன் கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா? बहुत कुछ कहा है. பேசவே இல்ல. நல்ல வேலை. அவன் இந்தியால இருந்து கிளம்புற வரைக்கும் அவன் கூட எதுவுமே வச்சுக்காதீங்க. பாய் அங்கிள். பாய்மா. मिस्टेक पहले कर चुके बहुत हैं कुछ बोल दिया है. இதான் காலையில தண்ணி அடிச்சிட்டு ஏதோ உளறி கூட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது தானே போனேன். ஒருவேளை அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? ये बहुत बड़ी गलती होने वाली है वो सोच में पड़ गई कि इतने लोग आए कहाँ से शायद इन्होंने ही बुलाए होंगे प्रेस कॉन्फ्रेंस है. GL CEO நம்ம ஊர் ஆளா இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு சார். சார் உங்க ஓட்டை நீங்க காசு கொடுத்து தான் வாங்கினாங்கன்னு சொல்றாங்களே சார். சொந்த ஓட்டே காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு நான் வெக்கப்பட தேவையில்லை, நாடு தான் வெக்கப்படணும். நான் வக்கீலுக்கு தான்ப்பா காசு கொடுத்தேன், ஜட்ஜுக்கு இல்லை. ஒரு ஓட்டு அதை வச்சு என்ன சார் கிழிக்க போறீங்கன்னு கேட்க வரீங்க அதானே? ஆமா சார். பாத்தீங்களா, ரிப்போர்ட்டர் ஒரு ஓட்டை வச்சு என்ன கிழிக்க போறீங்கன்னு கேட்குறேன். நான் தான் சுந்தர் ராமசாமின்னு வேற ஒருத்தன் என் ஓட்டை போடுறான். கவர்மெண்ட்டும் அதை ஒத்துக்குது. நானும் அதை வேடிக்கை பார்த்தா நாளைக்கு என்னை நம்பி ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுவா? அப்போ கள்ள ஓட்டு போடப்பட்டு ஒன்றும் பண்ணாம இருந்தவங்க எல்லாம் பொண்டாட்டியை இன்னொருத்த கையை பிடிச்சி இழுத்தாலும் வேடிக்கை பாப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார், கள்ள ஓட்டு போடப்பட்டவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓட்டு கேட்கணும்னு தூண்டுறீங்களா? யார் கேட்டது? கிளாப் பண்ணுங்க. उनका தூண்டி कहना தான் सही है விடுறாங்கப்பா. कि क्या provoke कर கரெக்ட். रहे हैं. எனக்கு ஓட்டு கிடைச்சப்பவே அது சட்டமாயிடுச்சு. ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்தால் அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். இப்படி 49P சட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் ஓட்டை திரும்ப கேட்காம சும்மா இருந்தாங்கன்னா ஓ ஓட்டை இன்னொருத்தன் போட்டு நீ சும்மா இருந்தனா நீ எப்பேற்பட்டவன்னு அதை நான் முன்னாடியே சொன்னனே.
அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல, இவ்வளவு திமிராவா சொல்வீங்க? என்ன பண்றது, நம்ம ஊர்ல பாதி பேருக்கு அறிவே இல்லை. Oh my God. ओ भाई डायरेक्टली कह दिया। बट उनकी बात सही है, अगर लोग अपना वोट क्लेम नहीं कर रहे तो बेवकूफी हुए। सही बात है। சாரி சாரி, உட்காருங்க உட்காருங்க. சாரி, மன்னிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல பாதி பேர் புத்திசாலி. वही बात उल्टे तरीके से। பாத்தீங்களா? कोई किसी ने रिएक्ट நான் नहीं किया। ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொன்னேன். முன்னாடி சத்தம் போட்டீங்க, இப்போ அமைதியா இருக்கீங்க. அதான் ஒரே விஷயத்த நெகட்டிவா சொல்லும் போது தான் Exactly. அதுக்கு ரியாக்ஷன் வேகமா இருக்கும். தட் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். Oh. अब वो सीईओ है तो वो என்ன திமிரு उनका தெரியுமா? दिमाग दूसरे நக்கலா तरीके से। பேசுறேன். என் ஓட்ட கூட தான் எவனோ போட்டான். 49P படி. और என் ஓட்டு सच में एक्चुअली प्रोवोक करती है लोगों कर को। दिया है। ஓட்ட திருப்பி हाँ। கேட்கலனா பொண்டாட்டியை விட்டு கொடுக்குற अब மாதிரி लोगों को பேசிருக்கான். बेवकूफ कहा है तो लोग भी अपने पे आएंगे। और सब वो सेक्शन पढ़ रहे हो और हाँ। वो भी चाहते हैं कि करना चाहिए। அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். எந்த வீடியோ அமுக்கினாலும் அவன் பேசுறதுதான் முதல்ல வருதான். அப்படி செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் அங்கதானே வேலை பார்க்கறான். ஒரு கார்பரேட் ஆளு இங்க வந்து ஓட்டு ஓ. வாங்கிருக்கான். கள்ளக்குறிச்சியில எத்தனை ஓட்டு கல்லோட போட்டிருக்காங்க. நம்மளும் திருப்பி வாங்கணும். வல்லாட்டி இவ்வளவு பேர் ஓட்ட கல்லோட लोग போட்டிருக்காங்க. यंगस्टर्स நாம ஓட்ட திருப்பி கேட்கணும். लोगों को समझा रहे हैं कि हमें भी ये सब करना चाहिए। ரெடியா இருக்காங்கடா. Exactly. காசு தான் இல்ல. நம்ம ஆஜராவுண்டா. ओ लॉयर्स भी अब திருச்சி சரி, லா हम காலேஜ்ல केस ஒரு लेंगे। வெப்சைட் ஓபன் பண்ணிட்டாங்களாம். ஓட்ட கள்ள ஓட்டு போட்டிருந்தா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட ஃபில் பண்ணா நமக்காக கேஸ் போடுறாங்களாம். அந்த லிங்க் அனுப்பிடுங்க மாமி. என் ஓட்ட கூட எவனோ கடங்காரன் போட்டுட்டான். Oh. सबके कितने नंबर लोग आ आ चुके गए? நீங்க கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் ஃபைல் பண்ணலாம். இப்ப 28,000 பேர் கேஸ் போட்டிருக்கானுங்க. இன்னும் போகுது. ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் திரு अब மாசிலாமணி सिर्फ உரிமை கோரவுள்ள நிலையில் सुंदरी தங்கள் नहीं ஓட்டை கள்ள तो और भी ஓட்டாக लोग हैं जो போட்டிருப்பதாக फाइल करना चाहते हैं லட்சக்கணக்கானவர்கள் केस। வழக்கு போட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. अब इनके लिए திருச்சி काफी मुसीबत சட்டக்கல்லூரி होने वाली है। மாணவர்கள் உருவாக்கியுள்ள ஆப் மூலம் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மை குட்னஸ் 3,30,000 பேர் கேஸ் Oh my போட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் बहुत கேட்கும்போது ज्यादा यार, नंबर हो please। गया। நல்ல ஓட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிருக்கு இந்த எலெக்ஷன்ல. सोचो ये लोग इतने वोट से जीत के आए थे और इतने लोगों के तो वोट ही फेक है। एग्जैक्टली तो पूरी हाँ। सिचुएशन बदल सकती है और मतलब विनर ही चेंज हो जाएगा। हाँ। देखो मजे की बात देखो, इनके पिताजी भी उसी पार्टी से खड़े हुए इनके साथ घूम रहे हैं। அவங்களுக்கும் ஓட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. குட். தேங்க்யூ சார். இவங்க எல்லாரும் அட்வொகேட் ஜெத்மலானி சாரோட ஜூனியர்ஸ். என் கேஸோட சேர்ந்து இந்த கேஸையும் அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கு பின்னாடி நான் இருக்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம். ஹே காய்ஸ், உங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வர சொன்னேன். இது என்னோட ஊர். வந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை. நான் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகலாம். Oh. இங்கே கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் இன்னைக்கே இப்போவே திரும்ப போகலாம். Mr. Sundar, we guess you're in trouble, but you need us. Sir, don't worry. Till the time that we are here, nobody can do anything to you. அப்படியா? No, sir. Even when you're not here, no one can touch you. उनका कॉन्फिडेंस। ஓகே, நீங்களாம் புறப்படுங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வேலை முடிஞ்சது வந்துடுறேன். ம். அப்பா சொன்னதுனால கொஞ்சம் பயந்துட்டோம். இவ்வளவு தூரம் விட்டுருக்க கூடாது. தொகுதிக்கு 2,000 பேர் கேஸ் போட்டிருக்கானுங்க. முன்னாடியே வரமாட்டீங்களா? எதிர்பார்க்கல அப்போ. நாளைக்கு மறுநாள் इन्हें பதவி सच में ஏற்பு. लगा नहीं होगा कि इतनी बड़ी அவன் बड़ा எதுவும் मुद्दा हो பிரச்சனை जाएगा। பண்ணிடக்கூடாது. நாளைக்கே செய்யணும். இன்னும் ஆட்சிக்கே வரல. அதுக்குள்ள காவு கேக்குது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை போடக்கூடாது ரெண்டு சார். ஒரு ஆளை போட்டோமா 6 மாசம் அந்த பயத்துல தான் ஆட்சியை வச்சிருக்கணும். இவனை கண்டம் துண்டமா போடணும். போட்டதும் ஃபோன் பண்ணுறது. ஆனா உடனே போலீஸ் வரக்கூடாது. கொஞ்ச நேரம் ரோட்லயே அப்படியே பாடி கிடக்கணும். எல்லாரும் ஃபோன்ல படம் பிடிச்சு சர்க்குலேட் பண்ணணும். அப்போதான் மற்றவனுங்க பயப்படுவானுங்க. प्लानिंग
என் மீது உனக்கு ஏதாவது ஈர்ப்பு இருக்கிறதா? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. சொல். என் மீது உனக்கு ஏதாவது ஈர்ப்பு இருக்கிறதா? உன்னிடம் பலமுறை கேட்க வேண்டும் என தோன்றும். ஆனால் நீ தனியாக இருப்பதே அபூர்வமாகிவிட்டது. ஓ அதுக்கே அப்படி பேசுற? சிறுவர் சிறுமிகள் ஆங்கில வழிக்கல்வி பயில்கிறார்கள். ரகசியம் பேச வேண்டும் என்றால் செந்தமிழில் தான் பேச வேண்டும். தமிழ்நாட்டுல ரகசியம் பேசுறதுக்கு செந்தமிழ், அதுவும் அரசியல்வாதியோட பொண்ணு. कोई तो भी नजर रख रहा है. बंद है, लेकिन अभी तो उनके सामने से बस गई ना. उनको ट्रैप कर रहे थे ये लोग। मुझे ऐसे लग रहा है. ओ शिट, फिर से बंद कर दिया. पीछे का भी बंद कर दिया। ये जानबूझ के कर रहा है कोई तो भी. अब समझ रहा है. ஒரு நிமிஷம். ஆளை முடிச்சிட சொன்னாங்களா இல்ல அடிச்சு பயம் காட்ட சொன்னாங்களா? பயம் காட்ட சொன்னாங்கன்னா நான் பயந்துட்டேன்னு சொல்லுங்க. பயம்லாம் காட்ட சொல்ல, ஆளே முடிச்சிட சொன்னாங்க. ओ உன்னை மட்டும் இல்ல. ओ ये गलती कर दी अभी. कई भाई हाँ कई भाई वो डर भी नहीं रहे बच्चे वो। मैं वही सोच रहा हूँ. भाई साहब, इसलिए वो अपने गार्ड्स को ये ऐसा बोल रहे थे कि तुम लोग जा सकते हो. मैं और उनके गार्ड ने भी तो कहा था ना कि अगर हम नहीं भी रहे तो आपको कोई हाथ भी नहीं लगा सकता। एग्जैक्टली. तो काफी नॉर्मल टारगेट लग रहे हैं उनके लिए. ओ भाई साहब. सब कुछ है डर भाई तो साहब. नहीं रहे बिल्कुल और उल्टा एंजॉय कर रहे हैं। ओ ओह, ये तो सिग्नेचर है भाई उनका. ओ भाई साहब. क्या सही टाइम पे रोका है उसको. भाई साहब. बाकी तो ऐसे ही भाग भाग गए। मुझे नहीं लगता वो एक को भी छोड़ने वाले हैं. बाय भी कर रहे हैं उन्हें। ये कंस्ट्रक्शन के अंडर चल रहा है इसलिए इनको इतना और टाइम मिल गया मारने के. सब ट्रैप में फंस गए वहां पे. उन्हें फंसाने आए थे बट वो खुद ही फंस गए वहां पे। நீ இனிமே இங்க இருக்க வேணாம். திருப்பி யூஎஸ் கிளம்பிடு. इन्हें अमेरिका भेजने के लिए। ஹலோ. அப்படியா 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 ஷூ. நீங்க அவனை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. பிடிக்கணும் நான் அதோ வரேன். இதோ வந்துடுறேன். என்னாச்சு? இது அத்தனைக்கும் காரணமானவனை பிடிச்சாச்சு. யார் உங்க அப்பாவா?
அது இல்ல உனக்கு பதிலா உன்னோட ஓட்ட போட்டான்ல அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. अच्छा तो क्या ये किस सिमिलरिटी है और किस बेसिस पे इन्होंने वोट दिया? குளிச்சு தானே கொடுக்கும். அது எப்படி குடி ये கெடுக்கும்? किस एंगल से वैसे देखते हैं? எல்லாமே குடியே கெடுக்கும் தெரியுதா? மேடம் 2 சொட்டை ஒரு டபுள் சட்டை வருது. இதான் சார். சத்தியம் தேட்டர் ஆடியன்ஸ் பரிங் மேல ஜோதியில் என்ன வேலை? கோல். என்னப்பா? ஆமா. ओ भाई साहब என்னப்பா டபால் கை வச்சிட்டே அச்சு டப்பா கஞ்சில இறங்கி போச்சே. என்ன மேட்ரு? உன்னை நான் அந்த டிவியில பார்த்தனே. இந்த ஓட்டு கட்டவன்ல அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன அச்சுக்கு கூய் காரணத்தை சொல்லு. காரணம்? ஏய் ஏன் ஓட்ட எதுக்குடா போட்ட? ஓட்டா. உன் பேர் என்ன? ஏண்டா ओ उनको नाम भी नहीं पता है நம்மளடா ஓட்டு போட்ட? எப்பா நான் 1000 ஓட்டுமே பேர் தெரியாம தான்பா போட்டேன். நீ 1000-ல் ஒருவன். உட்காந்து பேசலாமாப்பா? अच्छा उन्होंने पैसों के लिए किया ना तो मतलब कितने लोगों के அந்த वोट ஓட்டு इन्होंने போட खाए எவ்வளவு होंगे? காசு வாங்குன? 6000 + 200 ரிச்சா கன்வென்ஸ். டேய், அந்த ஒரே ஒரு ஓட்டுக்காக தனியா ஃப்ளைட் எல்லாம் வச்சு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தேன்டா. எப்பா சப்ப மேட்டர் எதுக்குப்பா பாடி கார்டு முனிஷன் தான் கூட்டு வந்தீங்க? பாடி கார்ட்ஸ்னா செக்யூரிட்டிஸ் செக்யூரிட்டியா? तो दोनों भी एक ही समझ रहे हैं எல்லாரும் ஓட்டு வேணும்னு கேக்குறானுங்களே அது காரணம் யாரு? நானு. இருக்கட்டும். பை த பை ஐ அம் கௌஷிக். glad to meet you my father. டேய் அந்த சட்டை ஏறா இந்தா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணும்னா இந்த சட்டை எடுத்து வாயில கவுத்துக்கோ. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். கவுரு சைடு ஸ்டேடாத கருவாடை நாங்க தரோம். उनको बहुत बुरा लगा होगा। நாங்க வச்சு சட்டி नहीं, मेरा वोट தான். डाल। எப்பா தூக்கி தான்பா குடிச்ச குடிப்பா. பாட்டன் சாப். என்னப்பா இந்த குடி குடிக்கிற? இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்லையா? சூப்பர்ப்பா. ओ அப்புறம் என்ன उसमें शराबी थी ஒரு பாட்டு எடுத்து வர்றது. டேய் என்னடா? அவர் அமெரிக்கா இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவாரு. ஏய் 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 நல்லா வேலை பார்க்கதான் வெளிநாட்டுல ஆனா உள்ள லோக்கல் लोकल நினைச்சேன் வந்தவனே பட்டியல வச்சல அப்பயே நினைச்சேன் நம்ம புதுசுக்குலாம் பூந்து போயிருப்பேன்னு. சரி நீ லோக்கல் காய்ஸ்னு ப்ரூவ் பண்ணனா இப்போ நான் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவேன். நம்ம ஊர் சென்னை பாஷையில அப்படியே சொல்லணும். அந்த காலி சட்டை எதுக்கு வாயில வச்சிருக்கற? கீழ போடு. ओ கீழ भाई போடுன்றல. கேக்கட்டுமா? கேக்குறேன் பாரு. லெட்ஸ் ராக். பேசிற கிளப்பி பிக் ஷாட். பல்டா கை வாவ் நான் பாட்டு வரப்ப. இந்த உலகத்தையே ஆளணும் தோழா. வரல்டு மொத்தமும் அருள விடணும் பிஸ்தே. சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இன்னில நான் தான் உங்க ஃப்ரெண்ட். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. सब लोग परेशान है भाई साहब ஊர் கேஸ் போட்டுறா தலைவரே. பதவி ஏற்க क्योंकि इनकी पार्टी जीतने वाली थी इसलिए वो सब परेशान है முன்னால பேச ஏதாவது பண்ணனும். கட்சிக்காரங்களா கொதிச்சு போய் கிடக்காங்க தலைவரே. கேஸ் போட்டவங்கள உடைக்கணும். கேஸ் போட்டு வர அலறோ பண்ணனும். அமைதியாரு. ஏய் அமைதியாரு. அமைதியா இருக்கீங்களா இல்லையா? कोर्ट में केस भी जा चुके और इनकी स्वेरिंग सेरेमनी भी आ गई होंगी ना। சொல்லு பாப்பா. என்னப்பா அவசர மீட்டிங்கா? ஆமாம்மா பதவியேற்க தடை கேட்டு கேஸ் போட்டிருக்கான். அது காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வருது. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கேஸ் கோர்ட்டுக்கு வராம கலவரம் பண்ணணுமா? அவனுக்கு ஓட்டு கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? கலவரம்லாம் வேணாப்பா. ஏன் பாப்பா? கலவரத்தினால எந்த யூஸும் இல்லை. நான் தான் அப்பவே சொன்னேன் அவன் வம்புக்கு போகாதீங்கன்னு. எத்தனை மணி கேஸ்? காலையில 10 மணிக்குமா? நாளைக்கு 8 மணிக்கு நீங்க பதவி ஏத்துக்கணும். ओ 10 மணிக்கு கேஸ். इनका 8 दिमाग மணிக்கு நீங்க बहुत பதவி चल रहा है। ஏத்துக்கணும். பவர் முதல்ல நம்ம கைக்கு வரணும். பதவிக்கு வந்ததும் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட எமர்ஜென்சி மீட்டிங்னு सही दिमाग लगाया उन्होंने கேஸ் ஒரு நாள் தள்ளிடும். ஹைகோர்ட் பில்டிங் வீக்கா இருக்குன்னு ஹோம் செக்ரட்டரி விட்டு சொல்லுங்க. அடுத்த ஒரு வாரம் சீரமைப்பு பண்ணின்னு சொல்லுங்க. அந்த 1 வீக் போதும். ये काफी கேஸ் मास्टरमाइंड दिखाई है इसमें। எல்லாரையும் வித்ட்ரா பண்ண வச்சிடலாம். சரிம்மா. கவர்னருக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு காலை 8 மணிக்கு நீங்க பதவி 10 बजे की केस की तारीख है और
इन्होंने सही है 8 भाई बजे साहब, ये सोचा नहीं था कि इनका कैरेक्टर इतना पावरफुल है। तो दोस्तों सरकार का ये पोस्ट इंट्रो सीन काफी अमेजिंग था, और जो लास्ट टाइम हमें दिखाया गया था कि वो जो एक इंसान होता है जिन्होंने अपने बच्चों को जलाया, बीबी को भी जलाया, उनको वो एड्रेस करने जाते हैं। तो मुझे लगता है दोस्तों कहीं ना कहीं विजय सर का कैरेक्टर एज अ सुंदर कहीं ना कहीं अभी सीरियस हो चुके हैं कि ये गेम सिर्फ वोटिंग का नहीं है, इसके पीछे बहुत सारी चीजें चल रही है। और जब वो वहाँ पे एक मीटिंग हो रही होती है जहाँ पे बहुत बड़े बड़े लोग आए होते हैं, चाहे वो पॉलिटिक्स के पॉलिटिशियंस हो या फिर कोई भी, तो वहाँ पे जो है सीएम साहब के भाई और सुंदर का थोड़ा फेस ऑफ हो तो जाता सच है, में। और वो उनके बीच में थोड़ी कहासुनी हो जाती है, और वहाँ पे सुंदर जो है वो एक वोट का इम्पोर्टेंस समझाते हैं, और वो कुछ एग्जांपल्स भी देते हैं कि कैसे एक वोट से कितनी सारी चीज़ें चेंज हो सकती है। एग्जैक्टली और मुझे लगता है वो जो उनका फेस ऑफ होता है उसमें थोड़ी देरी हो चुकी है, क्योंकि सीएम की लड़की जो होती है वो कहीं ना कहीं वार्न करती है उन्हें कि ये जो है वो एक नॉर्मल ऑर्डिनरी मैन नहीं है, ये काफ़ी मतलब हम बोल सकते हैं कि हटके दिमाग के है, जहाँ पे वो कुछ भी कर सकते हैं। जब सुंदर ने तय किया है कि वो अपना वोट सही तरीके से डालेंगे ही, तब उनको देख के बाकी लोग जो है जिनके भी जिसका वोट जो है किसी और ने कास्ट किया था, किसी और ने उनके नाम का वोट डाल दिया था, अब वो सारे लोग प्रोवोक हो चुके हैं, और वो भी चाहते हैं कि हमारा भी वोट जब तक हम ना डालें तब तक हमें न्याय चाहिए। उन्होंने भी वो केस फाइल कर दिया है, और अब जो इसका जो असर है, वो जो पार्टी ऑलमोस्ट जीतने वाली थी, जिसका काउंटिंग हो चुका था और वो बस शपथ विधि लेने में बाकी थे, उन पर ये कहीं ना कहीं असर हो रहा है। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों सरकार के नेक्स्ट पार्ट में। बाय बाय।